5 ஆண்டுகள் பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி அப்பப்போ செஞ்சிருக்கலாம். ஏன் ஒரு 2 மாதம் பொறுத்து கூட செஞ்சிருக்கலாம். இப்போ செய்ய வேண்டிய வேலை என்ன? இப்போ இதை வந்து கசிய விட்டு இந்த பிரச்சனையை கொண்டு வந்து அவரை மனதளவில் பாதிக்கப்பட வச்சு அவரை வந்து ரொம்ப தொல்லை கொடுத்து எதுக்கு இவ்வளோ வேலை எதுக்காக பண்றீங்க? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? இவ்வளவு தொல்லை அவருக்கு கொடுக்குறாங்கல்ல, நம்ம அவரோட இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் நம்மளுமா சேர்ந்து இதை அவருக்கு செய்யணும், இந்த துரோகத்தை அவருக்கு இழைக்கணும் அப்படின்னு நீங்க கருதல. சட்டத்துறை கூட இதை பேசினாரு. அவங்க யோகி எல்லாம் பேசுறது நல்லா இருக்குமா? இதெல்லாம் சார் அரசியல் வேற, பர்சனல் வேற. விஜயலட்சுமி கீழ்ச்சாங்க சீமான. பிரபாகரன் போர் நடக்கும் போது கூட என்ன 5 தடவை கூப்பிட்டேடா சீமான்னு சொன்னாங்க. இவெல்லாம் வாடகை வாங்க, இவன் திமுகவுக்கு வாடகை வாங்கி அந்த சாட்டை துருமுருங்க. அவன் பேசுறான், விஜய பேசுறான். எனக்கு நல்லா அந்த அளவுக்கு பேச மாட்டேன், புரியுதுங்களா? அவன்லாம் ஒரு ஆளாங்க, திமுகவுடைய வாடகை வாயாம திமுக கிட்ட பணம் வாங்கின்னு பேசுறான். சீமான திமுக கிட்ட பணம் வாங்கினா கட்சி நடத்துறாரு. இந்த நாட்டை நாசப்படுத்தி கொள்ளையடித்து கொழுத்து போய் இந்த மக்கள் சொத்தை துண்ணு 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 கொழுத்து போயிருக்கிறீங்க. அவரையும் வேதனைப்படணும், அவரையும் வெக்கப்படணும். ஊர் சொத்தை துண்ண நீங்க வெக்கப்படணும், ஊர் தாலி அர்த்த நீங்க வெக்கப்படணும், ஊர் பணத்தை எடுத்து உன் வீட்டு ஒலையில போட்ட நீ வெக்கப்படணும். கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறீங்க, நாட்டை நாசப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. எத்தனை கொலைகளை அரங்கேற்றி இருக்கிறீங்க. அவரு என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? இன்னும் நிறைய நிறைய பேச வைப்பாங்க. ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க் நடக்குது. இன்னும் நிறைய பேச வைப்பாங்க, புரியுதுங்களா? எல்லாம் எதிர்பார்ப்போடு தான் இருக்கணும். ஆனா இவங்க எவ்வளவு பேச வச்சாலும் சரி, எத்தனை வழியில இருந்து அவர் மீது தாக்குதல் நடத்தினாலும் சரி, அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க வைத்து அவர் மீது தாக்குதல் நடத்தினாலும் சரி, புரியுதுல? வேற எதனா நீங்க சினிமாவில் இருக்கிற நடிகைகள் எல்லாம் வச்சு கூட நீங்க தாக்குதல் நடத்தினாலும் சரி, அதுதான் வரும்னு நினைச்சோம். ஆனா சார் அதெல்லாம் பண்ணா கூட சரி, மக்கள் ஒரு பக்கம் நிற்பாங்க. நான் தயவுசெய்து சொல்றேன், யாரும் வாதிக்காதீங்க. எல்லாரும் கூட அடுத்தவங்க விட்டு ஜன்னலை எட்டி பார்க்காதீங்க, தப்பு. அப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்காது. எல்லாம் ஒரு மனுஷனை நம்பிக்கை துரோகத்துக்கு இப்ப ஏன்டா நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க? இப்படி எல்லாம் கூட பண்ணுவீங்களா? இன்னவோ நடக்குது இந்த தேர்தலில், எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது இந்த தேர்தலில். அப்பா பயங்கரமா இருக்குது. இப்படி அரசியல் வெறி பிடிச்சி அலையிறீங்க, அரசியல் அரிப்பட்டு அறியறீங்க. நீங்களே தான் பதவியில் இருக்கணுமா? இந்த வயசான காலத்துல கூட உங்களால முடியல. அவ்வளவு ருசியத்து போயிருக்குது உங்களுக்கு அந்த அரசியல். எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், இன்னும் இருக்கிறீங்க. மக்களுக்கு சேவை பண்ணணுன்ற எண்ணம் கிடையாது, அதிகார வெறி பிடிச்சி அலையிறீங்க. ரெட்ரோலுக்ஸ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று சாயந்தரத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம விஜய் அவர்கள் அவங்களும் இந்த சங்கீதா அவங்க மனைவி சங்கீதா அவர்கள் கொடுத்த இந்த விவாகரத்து கேட்டு மனு வந்து போட்டிருக்காங்க. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு தலைவனாக இருக்கணும்னு சொன்னால் போதுமா, நம்ம நாட்டை ஆளுனா போதுமா, அதுக்கு வந்து ஒரு தகுதி வேண்டாமா, பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் வீட்டிலே இருக்கிற பெண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வாழ்க்கையை வந்து ஒரு மாதிரி அரசியல் மயமாக பேசுகிறாங்க. ஒரு மாதிரி தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு யூடியூபர் கூடமே பார்த்தீங்கன்னா, அவங்க இலங்கையை சார்ந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் தெரியும், அவங்க இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு சிஎம் ஆக போகிற நேரத்தில் வந்து அவங்க இப்படி பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இந்த வழக்கு 24ஆம் தேதி வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி வெளியில் வந்துச்சுன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது எப்படி வெளியே வந்தது? நீதிமன்றத்தில் போட்ட ஒரு வழக்கு, அது எப்படி வெளியே வந்தது, எப்படி கசிந்தது? அவங்க தரப்புலேயே போட்டவங்க தரப்புலேருந்தே அதை வந்து ஒரு அநாகரிகமாக வெளியே அமிச்சாங்களா, இல்லை வேறு யாராவது செஞ்சாங்க, வேறு யாராவது அது நீதிமன்றத்தில் வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அது யார்? ஹூ இஸ் த பிளாக் ஷீப்? அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, சட்ட நடவடிக்கைகள்லாம் என்ன? இதுவே ஒரு குடும்ப விஷயம். ஒரு குடும்ப விஷயம் நீதிமன்றத்தில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, எல்லார் குடும்பத்துல தான் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது, புரியுதா? எல்லார் குடும்பத்துல தான் பிரச்சனை இருக்குது. இது கொஞ்சம் கணவன் மனைவி பிரச்சனை விவாகரத்து வரையில போயிருக்குது. ஆனாலும் இது தனிப்பட்ட அவருடைய பிரச்சனை. திரு அண்ணாமலை அவர்களோட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இது அரசியலுக்கு இதுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க, இது வந்து வேற, இது வந்து அவர்களுடைய கணவன் மனைவி நீதிமன்றம், இது இவங்க 3 பேருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அவங்களுக்கான தீர்வை அவங்க அங்கே பெறணும். அந்த அம்மா வந்து குற்றச்சாட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அது நீதிமன்றம் தான் அது என்னன்றது இவருக்கு தரப்பு பதில் சொல்லணும். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூட சொல்லியிருக்கிறாரு, அது வந்து அரசியல் கிடையாதுங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதையே வந்து அரசியல் எதையும் ஒன்றா சேர்க்காதீங்க. இப்போ நாம் அவங்கள பேசுனா அவங்க அப்புறம் நம்ம குடும்பத்தை பேசுவாங்க, அதெல்லாம் தப்பு. இதுதான் கரெக்டு, இதுதான் சரியான பாதை, புரியுதுங்களா? ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடிப்பது போல
ஒரு அரசியல் கட்சி அவர் துவைக்கு வராரு. ம். ஒரு அரசியல் கட்சி துவைக்கு வரவருக்கு கரூர்ல முதல் சம்பவம் கரூர்ல நடக்குது. ஆமா. பாவம் 41 பேர் இறந்து போறாங்க. அதுல அவருக்கு மிகப்பெரிய தொல்லைகளையும் சொல்லனா துயரங்களையும் அவருக்கு ஏற்படுத்துறாங்க. அந்த 41 பேர் மரணத்துக்கு அவர் மேலே பழி போடுறாங்க. அதுல இருந்து அவர் மீண்டு வரமாட்டார், இதோட அவருடைய கதை முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க. அவர் மீண்டும் அந்த ஒரு ஒரு லட்சிய வெறி பிடித்த ஒரு மனிதன், கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கிற ஒரு மனிதன். இது எதை பத்தியும் அவர் வந்து ஒரு பெருசா ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்டாலும் நம்ம வெளியே வந்துட்டுமே, நம்மளை நம்பி இத்தனை லட்சம் பேர் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் அதையும் தாங்கி அவர் வெளியே வரார். மீண்டும் மீண்டும் எழுந்து வரார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு எழுந்து வரார். உடனே சிபிஐ மூலமா அவருக்கு தொல்லை கொடுக்குறாங்க. தனிநபர் விசாரணை ஆணையன்றாங்க. அவருடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் துரத்தப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், சொல்லன்னா துயரங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அப்புறம் சிபிஐ வழக்கு நீதிமன்றத்துக்கு போறாரு நியாயம் கேட்டு. நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு வருது. சிபிஐ வழக்கு இவர் அழைக்கிறாங்க. சிபிஐ வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது இவருடைய கடைசி படமான ஜனநாயகத்துக்கு தடை ஏற்படுத்தப்படுகிறது. இந்த ஜனநாயகம் படையில சிக்கி இதுவரையில ஒரு சினிமாவுக்கு இந்த அளவுக்கு சென்சார் போர்டில் ஒரு பிரச்சனை, சென்சார் போர்டு பிரச்சனை, இந்த சீன் வேணாம்னா அந்த சீன் வெட்டி எடுக்க போறாங்க, அவ்வளவுதானே. அதுதானே பிரச்சனை, அவ்வளவுதானே. இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க, இது ஒரு ஒரு வியாபாரம். இந்த சீன் வேணாம்னா சீனை கட் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு ஒரு மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் வந்து இந்த இதுல வந்து ஆஜராகிற அளவுக்கு, புரியுதுங்களா, அந்த அளவுக்கு மோடிக்கெல்லாம் ஆஜரான வழக்கறிஞர், அமித்ஷாக்கெல்லாம் குஜராத்தில் ஆஜரான அளவுக்கு அந்த வழக்கறிஞரை மத்திய அரசு வந்து இதுல இறக்கி அந்த ஜனநாயகம் படத்துக்கு தொல்லை கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு மக்களை சந்திக்க விடாத அளவுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. எஸ்ஓபி போட்டு மக்களை சந்திக்க கூடாது. மற்ற கட்சிகளுக்கு ஒரு நியாய நீதி, விஜய்க்கு மட்டும் ஒரு நியாய நீதி அப்படின்னு இவரை மட்டுமே ஒதுக்கி இவரை மட்டுமே கார்னட் பண்ணி, புரியுதா, ஊழல்வாதிகள் அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து, சரிங்களா, எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர் மேலே கார்னட் பண்ணி அந்த 5000 பேர், அதுக்குள்ள 4000 பேர், 4000 அதுலேயும் ஏதாவது கிடைக்குமா, அதுலேயும் அவருக்கு தொல்லை கொடுக்க முடியுமா அப்படின்னு அதில் தொல்லை கொடுக்குறாங்க. இப்போ அதையும் அவர் மீண்டு அவர் வந்து சரி 4900 பேர் தான், சரி ரைட் 4900 பேர் வரான், ஷெட்டு போட சொல்றியா, ஷெட்டு போடுறேன், எல்லாம் ஏற்பாடு என்னன்னா போலீஸ் என்னன்னா சொல்லுது, அத்தனை சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு போறார். அப்படி இருந்தும் அவர் இல்லத்திலிருந்து அந்த இடத்துக்கு சந்திக்க போகும்போது வழியார லட்சோப லட்சம் மக்கள் அவரை வரவேற்பு கொடுக்கிறது. இதுவரையில தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்கு சமீபத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு இல்லைன்னும் போது எதுலையுமே இவரை சாய்க்க முடியலையே அப்படின்னும் போது இப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனை, நீங்க விவாகரத்து கேட்குறீங்க, உங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குது, நீங்க கேட்குறீங்க, சரிங்களா. அவர் கொடுப்பதும் கொடுக்காததும் அவருடைய விருப்பம், அது அவருடைய விருப்பம். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு அது ரொம்ப நடக்கும், பார்க்கலாம் அதெல்லாம், சரிங்களா. நீங்கள் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறீங்க, அவருடைய பதிலை சொல்ல போறாரு, அதெல்லாம் டைம் ஆகும், சரிங்களா. ஆனா அதுக்கான நேரம் எது? 5 ஆண்டுகள் பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி அப்பப்போ செஞ்சிருக்கலாம், ஏன் ஒரு 2 மாதம் பொறுத்து கூட செஞ்சிருக்கலாம். இப்போ செய்ய வேண்டிய வேலை என்ன? இப்போ இதை வந்து கசியை விட்டு இந்த பிரச்சனையை கொண்டு வந்து அவரை மனதளவில் பாதிக்கப்பட வச்சு அவரை வந்து ரொம்ப தொல்லை கொடுத்து எதுக்கு இவ்வளவு வேலை எதுக்காக பண்றீங்க? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? இல்ல ஒரு பெண்களுக்கான வாக்கு வங்கி அதிகமா இருக்கு. பல இடத்துல பார்த்தோம், முதல் இடத்துலயும் இருக்காங்க, 2வது இடத்துலயும் இருக்காங்கன்றப்போ அந்த வாக்கு வங்கியை வந்து குறைக்கணுன்றதுக்காக எப்படி இந்த மாதிரி அவர் எம்ஜிஆர் மீது குற்றச்சாட்டு சொன்னாங்க. அந்த நடிகைக்கு லண்டன்ல ஓட்டல் வாங்கி கொடுத்தாரு, இந்த நடிகைக்கு சிங்கப்பூர்ல ஓட்டல் வாங்கி கொடுத்தாரு, இந்த நடிகைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு, எவ்வளோ எம்ஜிஆர் மீது குற்றச்சாட்டு சொன்னாங்க. அப்புறம் மக்கள்லாம் அவர் வந்து எனக்கு ஒன்றும் புரியல, புரியுதுங்களா. இது எப்படி ஒரு மக்கள் யோகாதிபத்தை வரவேற்கிற ஒரு ஆள், அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன செஞ்சார் எனக்கு ஒன்றும் புரியலையே. 30 ஆண்டுகள் குடும்பம் நடத்துறாரு, அவர் என்ன பண்ணாரு எனக்கு ஒன்றும் தெரியலையே. அந்த அம்மா ஏங்க ஒரு விவாகரத்து கேட்கறவங்க எப்பவுமே குற்றச்சாட்டு சொல்றது தான், என்ன அடிச்சாங்க பிடிச்சாங்க, என்ன இப்படி பண்ணாரு, என்ன அப்படி செஞ்சார், ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்லிக்கிட்டு தான் போவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது எல்லார் வழக்கிலையும் அது பார்க்கறது தான், சரிங்களா. ஒரு உச்சபட்சமா இருக்கிற ஒரு மனிதனை ஒரு தேர்தலில் வந்து என்னடா நம்ம காதலிச்ச ஒரு கணவன் இப்போதான் ஏதோ பிரச்சனைன்றீங்க, இவ்வளவு தொல்லை அவருக்கு கொடுக்குறாங்கல்ல, நம்ம அவரோட இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் நம்மளுமா சேர்ந்து இதை அவருக்கு செய்யணும், இந்த துரோகத்தை அவருக்கு இழைக்கணும் அப்படின்னு நீங்கள் கருதல. அது எப்படி? அது புரியுதுங்களா? இது எப்படி இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அவருக்கு இருக்கிற மக்கள் அவரை உயிரா கருதுறாங்க. அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் அதுல இருக்குதுல்ல, சரிங்களா. ஒரு உள்நோக்கம் இருக்குதுல்ல. உள்நோக்கம் இல்ல, நான் என்ன கேட்கறேன், பின்னாடி யாரை இயக்குறாங்கன்ற ஒரு நான் என்ன கேட்கறேங்க, நான் இல்ல தெளிவாக புரியுதுங்க. தேர்தல் நேரத்தில் இன்னும் 2 மாசம் தேர்தல், இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்ப எதுக்கு? அப்ப அவரை வீழ்த்தணும், அந்த வீழ்த்தணுன்ற எண்ணத்தோட நீங்க அதை செய்றீங்க. அப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட்டா இது நடக்குது, சரிங்களா. இப்ப எல்லாருக்கும் தெரியல. இப்ப நீங்க வந்து ஒரு முரசொலி செல்வத்துடைய டெத்துக்கு வரீங்க, கோபாலபுரம் வரீங்க,
விஜய் வரல, எஸ்ஏசி வரல, அவங்க ஃபேமிலியில் யாரும், நீங்க வரீங்க சரிங்களா? அவர் கட்சி ஆரம்பிக்கிறார், கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நேரத்தில் தான் நீங்க வரீங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது கட்சி ஆரம்பிக்க போறாரு என்ற செய்தியெல்லாம் வருது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, போன வருஷம் வந்துட்டு போறீங்க, அந்த டெத்துக்கு வந்துட்டு போறீங்க சரிங்களா? எஸ்சிஎஸ்சியை கூட நீங்க கருணாநிதி குடும்பத்துக்கும் அந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கமானவங்களா? அப்ப ஏதோ ஒண்ணு தெரியுது, எல்லாருக்கும் புரியுது. மக்களுக்கு இப்போ மக்கள்லாம் முட்டாளா? இப்போ மக்கள் பார்க்கறாங்களா முட்டாளா? அவ்வளோ ஒரு நாள்ல அப்படியே சொன்னா அப்படியே விஜய் அப்படியே முடிவு, என்னங்க இது? எனக்கு ஒன்றும் புரியல. புரியுதுங்களா? நம்ம வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதும் பேசக்கூடாது சரிங்களா? ஒரு நடிகர்னா ஒரு நடிகையோட பழகதான் செய்வார், பேசதான் செய்வார். இதுல என்ன தப்பு? ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, தனியா சாப்பிட்றாங்க, வராங்க போறாங்க, கார்ல போறாங்க, தனி ஃப்ளைட்ல போறாங்க, என்ன தப்பு? இப்போ எவ்வளோ பேர் இப்பெல்லாம் முதல்லாம் ஒருத்தர் பேசுறதுனால தப்புன்னுவாங்க. இப்பெல்லாம் அந்த என்னன்னா பைக், ஓலா பைக், அந்த பைக்கு ஏதோ சொல்றாங்களே, அந்த மாதிரி பைக்ல யார் கூட ஏறிக்கின்னு போறாங்களே, அது யாரும் தப்பா பார்க்கலையா? இன்னைக்கு அப்படி போயிடுச்சுங்க. இப்போ ஒருத்தர் ஒரு தொழிலில் இருக்கிறாங்க, ஒருத்தர் பழகிறது, பேசுறது எல்லாமே தப்பா? இது எப்படி நீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு மனிதனை எந்த அளவுக்கு காயப்படுத்தணும்னு இல்லாத இப்போ இதெல்லாம் இன்னும் நிறைய பண்ணுவாங்க. இதோட நிக்காது, புரியுதுங்களா? இதோட நிக்காது, எல்லாம் வெறி கொண்டு இருக்கிறாங்க அவர் மேல. இவரை எப்படியும் வீழ்த்தணும், இவரை விடக்கூடாது, இப்பேற்பட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கிற இவரை விடவே கூடாது, இவரை வீழ்த்தணும்னு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுறாங்க சார். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மத்தியில் இருக்கிற ஆட்சி எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க. புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமா இவர் எதிர்க்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி வருவார். தடைக்கற்களையும் தளபதி விஜய் படிக்கற்களாக மாத்தி காட்டுவார். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த முரசொலி அவங்க வீட்டுக்கு சங்கீதா அவர்கள் வந்தாங்க அப்படின்றப்போ நீங்கள் இப்படி தான் கனெக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எத்தனை ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருக்காரு, ஸ்டாலின் அவர் கூட இருந்து கொடுத்துருக்காரு, கலைஞர் அவர்கள் கூட இருந்து கொடுத்துருக்காருன்னா, எம்ஜிஆர் கூட தான் கருணாநிதி கூட போஸ்ட் கொடுத்தாரு. சொல்லுங்க, இப்படிலாம் மாத்த பாத்தீங்க? எம்ஜிஆர் கூட தான் கருணாநிதியோட போஸ்ட் கொடுத்தாரு. கருணாநிதி என் தலைவன் எம்ஜிஆர் ஒரு நேரத்துல இவருக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாரு. கருணாநிதி சொன்னாரு, கொடுத்து செவந்த கரங்கள், இவர் வாழறதாக செங்கை என்ற மாவட்டத்துக்கு, அந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு செங்கைன்ற பேரே வந்தது அப்படின்னு கருணாநிதி கூட தான் சொன்னாரு. புரியுதுங்களா? நீங்கள்லாம் உத்தமர்களா? நான் கேட்கறேன், பெரிய யோகிவானுங்களா? பெரிய நீங்கள்லாம் புத்தன், காந்தி, இயேசுவா? உன்னுள் ஒருவன் உத்தமனாக இருப்பின் முதல் கல்லை அவள் மீது எறின்னு இயேசுநாதர் சொன்னார். சொல்லுங்க, உங்க யோகியத்தெல்லாம் பேசினா நாடு சிரிக்கும், புரியுதுங்களா? நாத்தடிக்கும். அவரை போய் பேசுறீங்க, அந்த யூடியூபர் மல்லாகப்பட்டு எச்ச துப்புறீங்க. சொல்லுங்க, இப்ப சாட்ட துருமுறம் கூட ஏதோ அந்த யூடியூபர் சொல்றீங்களா, சாட்ட துருமும் கூட ஏதோ பேசினாரு. அவங்க யோகி எல்லாம் பேசினா நல்லா இருக்குமா? இதெல்லாம் சார் அரசியல் வேற, பர்சனல் வேற. விஜயலட்சுமி கீழ்ச்சாங்க சீமான. பிரபாகரன் போர் நடக்கும் போது கூட என்ன 5 தடவை கூப்பிட்டேடா சீமான்னு சொன்னாங்க. இவெல்லாம் வாடகை வாங்க, இவன் திமுகவுக்கு வாடகை வாங்கி அந்த சாட்டை துருமுருங்க. அவன் பேசுறான், விஜய பேசுறான், அந்த எனக்கு நல்லா அந்த அளவுக்கு பேச மாட்டேன், புரியுதுங்களா? அவன்லாம் ஒரு ஆளாங்க, திமுகவுடைய வாடகை வாயாம திமுக கிட்ட பணம் வாங்கின்னு பேசுறான். சீமானே திமுக கிட்ட பணம் வாங்கினா கட்சி நடத்துறாரு. நீ ஏன் போய் கோபாலபுரத்தில் போய் ஸ்டாலினை பார்த்த? எதுக்காக பார்த்த? சொல்லு. நல்லா விசாரிக்கிறதுக்கு. இன்னும் நல்லா விசாரிக்கிறதுக்கு? எதுக்கு நல்லா விசாரிக்க போனோம்? எங்க போனோம் நல்லா விசாரிக்கிறதுக்கு? மூகாமுத்து இறந்தாருன்னா ஸ்டாலின் வீட்டுக்கு போவியா? மூகாமுத்து வீடு எங்க இருக்குது? துக்கத்தில் இவர் இருக்கிறாரா? அவங்க பொண்டாட்டி புள்ளிங்களை போய் நல்லா விசாரிக்கணும். சொல்லு. மாஸ்கோவில் மழை பெஞ்சா மயிலாப்பூர்ல கொடை பிடிக்கிற? எங்கேக்கு எதை எங்க சேர்க்கிற? நீ எல்லாம் தெரியுங்க. நீ என்ன விசாரிக்க போன, என்ன உங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? கடுமையா நீ விஜய் எதிர்க்கணும், அதுதானே? சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரியே. ஆமாங்க சார், இன்னைக்கு இவர் தான் சார் வளர்ந்து நிற்கிறார் சார். இவர் தான் சார் ஆட்சியை பிடிக்க போறாரு. திமுக ஆடி போயிருக்கிறான் சார். இதெல்லாம் அவரை ஒன்றும் பண்ணா சார், இதெல்லாம் கடந்து போவார் சார். அவர் சர்வசாதாரணமாக கடந்து போவார். இன்னைக்கு யார் எதிர்கட்சி? திமுக யாரை பேசுறான்? ஒட்டுமொத்தமா யார் இன்னைக்கு சோசியல் மீடியால யார் இன்னைக்கு வைரல் ஆகிருக்குது? யாரை பேசுறான்? எடப்பாடி அங்கன்னா திமுக பேசுறாரு. என்னங்க நடக்குது? பார்த்துன்னு தானே இருக்கிறீங்க நீங்க. என்ன நடக்குது நாட்டில்? சொல்லுங்க. அமைதியா இருக்குது எல்லாம். ஏடிஎம்கே திமுக கடுமையாக இருக்குதா? திமுக ஏடிஎம்கே தொல்லை கொடுக்குதா? அவர் மேல இன்னும் வழக்கு போட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி மேல, அவர்கிட்ட இருக்கிற மந்திரி மேல வழக்கு போட்டாங்களா? முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு போட்டாங்களா? அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்களா? விஜய்க்கு கொடுக்குற நெருக்கடியில் 100ல் 1 பங்கு கொடுத்தாங்களா? அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? சொல்லு. எல்லாம் ஒரு கோட்டில் நிக்கிறீங்க. விஜயை எதிர்க்கணும், ஒரு கோட்டில் நிக்கிறீங்க அத்தனை பேரும். ஏன்? இந்த நாட்டை நாசப்படுத்தி கொள்ளையடித்து கொழுத்து போய் இந்த மக்கள் சொத்தை துண்ணு 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 கொழுத்து போயிருக்கிறீங்க. அவரையும் வேதனைப்படணும், அவரையும் வெக்கப்படணும். ஊர் சொத்தை துண்ணு நீங்க வெக்கப்படணும், ஊர் தாலியார்த்த நீங்க வெக்கப்படணும்.
ஊர் பணத்தை எடுத்து உன் வீட்டு ஒலையில போட்ட நீ வைக்கப்படணும். கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்கிறீங்க, நாட்டை நாசப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. எத்தனை கொலைகளை அரங்கேற்று இருக்கிறீங்க. அவரு என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? சாதிக்கு பட்சாவை கொலை பண்ணாரா? வேலூர் அண்ணாநகர் ரமேஷ் குடும்பத்தோட தற்கொலை பண்ணி அதுக்கு ஒரு காரணம் அமைஞ்சாரா? மாணவன் உதயகுமார் செத்து போன அதுக்கு காரணமானாரா? பால்மலர் மரணத்துக்கு காரணமானாரா? தாகிருஷ்ணனுடைய மரணத்துக்கு காரணமானாரா? அவர் என்ன பாவம் பண்ணாரு? பாவம் அவர் என்ன பண்ணாரு? இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சார். ஏன்னா அதுக்கு இவ்வளவு தொல்லை கொடுப்பீங்களா? இல்லை சார், அவர் நார்க்சிஸ்ட்னு சொல்லி முன்னாடியே பேசியிருந்தாங்க. இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கு நார்க்சிஸ்ட் அவர் இந்த மாதிரி ஒரு மனநிலைமை கொண்டவர்னு சொன்னாங்க. நேற்றுக்கு இவங்களும் அது மாதிரி ஏதோ குறிப்பிட்டிருக்காங்க. என்ன லைட் ஆஃப் பண்ணி? புரியல. அந்த கரூருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வரும்போது லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்காரு. சும்மா அந்த மக்கள்லாம் சந்திக்க வரும்போது அதுல என்ன பெரிய விஷயம்? பண்ணி ஆன் பண்ணிருக்காங்க. லைட் ஆஃப் பண்றதும் ஆன் பண்றதும் இது வந்து அவர் ஒரு மாதிரி ரசிக்கிறாரு. நம்மளுக்கு இது வரதல்ல ரசிக்கிறாரு. ஜெயலலிதா அம்மா கூட தான் லைட்டை போட்டு தான் வருவாங்க வண்டியில. அந்த அம்மா எப்பவுமே லைட் தான் போட்டு. நான் கூட இவரை பார்ப்பேன், இவரே லைட் போட தான் வராருன்னு. இப்போ வேலூர்லாம் போனாரு, லைட் போட தான் வராரு. புரியுதுங்களா? இவனுக்கு தான் ஏங்க பிடிக்காத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம். சரிங்களா? பிடிக்காத பொண்டாட்டி கைப்பட கால் பட்ட குத்தம். அவரை போய் வந்து அந்த அம்மா வந்து அவர் இன்னும் எனக்கு ஒன்றும் புரியல சார். குற்றச்சாட்டு 1000 சொல்லுவாங்க சார். உதயநிதி மேலே கூட தான் குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. எவ்வளோ கதை ஏடிஎம்கெல்லாம் பேசுனாங்க, பால்டால்கள்லாம் பேசுனாங்க. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மேலே கூட தான் குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. அப்புறம் சொல்லுங்க. இப்போ கடற்கரையில் இருக்கிற அவையார் சிலை, இது சாரி கண்ணகி சிலை, அந்த சிலை கூட ஒரு பழைய நடிகையுடைய மாடல்னு சொன்னாங்க. எவ்வளோ குற்றச்சாட்டு எல்லார் மேலே தான் இருக்குது. யார் மேலே குற்றச்சாட்டு இல்லை? பேரறிஞர் அண்ணா மேலே இல்லையா? பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிமனும் அல்லன்னு பேரறிஞர் அண்ணா சொல்லலையா? ஏன் பெருந்தலைவர் காமராஜர் மேல குற்றச்சாட்டு இல்லையா? யார் மேல குற்றச்சாட்டு இல்லை? எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாரும் மேல தானே குற்றச்சாட்டு இருக்குது. பொது வாழ்க்கைக்கு வந்தால் பேசதான் செய்வாங்க. சரிங்களா? இது வந்து கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இதால வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணம் தடைப்படாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி இப்ப பாரு கிளம்புறாரு, 4ஆம் தேதி தஞ்சாவூர் போறாரு. பேசுவோர் பேசினாலும் துற்றுவோர் துற்றினாலும் என் பணியை நான் செய்கிறேன்றாரு. நான் மக்களை சந்திப்பதை யாராலும் தடுக்க முடியாதரா? உங்க எண்ணம் உங்களுடைய செயல் திட்டம் ஈடேறாதுன்றார். பார்த்துக்கலாம். நேருக்கு நேராய் வரட்டும், நெஞ்சில் துணிவு இருந்தால். புரட்சித் தலைவர் பண்ணதான் சொல்றாரு. தைரியமா வராரு, பக்கா மாஸ் வா, பார்த்துக்கலாம். இந்த கிளம்புறாரு. லட்சக்கணக்கான மக்கள் நிக்க போறாங்க, பார்க்க போறாங்க. இன்னும் வயிறு எரிஞ்சு சாவ போறீங்க, பார்க்க தானே போறீங்க. இப்ப இதெல்லாம் அவரை நான் முடக்கிட முடியுமா? ஏங்க இதெல்லாம் முடக்க முடியாதுங்க அவரை. புரியுதுங்களா? அவர் என்னங்க பண்ணாரு? இன்னும் எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் முடக்க முடியாது. இது கடந்து போகும். இன்னும் நிறைய நிறைய பேச வைப்பாங்க. ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க் நடக்குது. இன்னும் நிறைய பேச வைப்பாங்க. புரியுதுங்களா? எல்லாம் எதிர்பார்ப்போடு தான் இருக்கணும். ஆனா இவங்க எவ்வளவு பேச வச்சாலும் சரி, எத்தனை வழியில இருந்து அவர் மீது தாக்குதல் நடத்தினாலும் சரி, அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க வைத்து அவர் மீது தாக்குதல் நடத்தினாலும் சரி, புரியுதுல? வேற எதுனா நீங்க சினிமாவில் இருக்கிற நடிகைகள் எல்லாம் வச்சு கூட நீங்க தாக்குதல் நடத்தலாம். சரி, அதுதான் வரும்னு நினைச்சோம். ஆனா சார் அதெல்லாம் பண்ணா கூட சரி, மக்கள் அவர் பக்கம் நிப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நான் தான் சொல்றேன், இந்த மாதிரி தாக்குதல் எம்ஜிஆர் மேல இருந்ததுன்னு சொல்றேன். புரியுது? அவருக்கு கொடுத்ததை விட அதிகமா கொடுக்குறாங்க. அவர் ஒரு 20 பேர் கிட்ட அதிமுக ஆரம்பிக்கும் ஒரு 20 பேர் இறந்து போனாங்க. இவர் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. உலக சுற்றுவாலிபன் படம் தியேட்டருக்கு கொடுக்கூடாது, தியேட்டரை மிரட்டினாங்க. ஜனநாயகன் படத்தை சுத்தமாவே சென்சாரை வச்சு மிரட்டி அதை விட அதிகமா நடக்குது. புரியுதுங்களா? அவர் எம்ஜிஆரும் வருமான பிரச்சனை சந்திச்சார், இன்கம் டாக்ஸ் எல்லா பிரச்சனையும் சந்திச்சார். புரியுதுங்களா? இந்திரா காந்தி அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி போய் சந்திச்சாரு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் காம்ப்ரமைஸா போச்சு. இவர் காம்ப்ரமைஸா போக மாட்டேன்றார் சார். இவரை கூப்பிட்டு பேசுறாங்க இல்லையா? இவரை கூப்பிட்டு பேசுறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, நாங்க சொல்றதை கேளுன்றாங்க. இந்த விஜய் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டானா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற முடிவு எடுத்துட்டார் சார். களத்துல தான் பார்க்கணும். இதெல்லாம் கோழத்தனம். புரியுதுங்களா? இது கோழத்தனம். அவர் குடும்ப பிரச்சனை. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது குடும்ப பிரச்சனை. சிவபெருமான் குடும்பத்திலே பார்வதி கோச்சின்னு போயிட்டாங்க. புரியுதுங்களா? இது குடும்ப பிரச்சனைங்க. புரியுதா? ஒரு இது சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னுவாங்க. ஆனா அது இறைவனுக்கே கிடைக்காத வரம்னுவாங்க. புரியுதுங்களா? இறைவனுக்கு கிடைக்காத வரம் சொல்லுவாங்க. அதனால இது அவரோட குடும்ப பிரச்சனை. நான் வந்து அந்த அம்மாவை நான் எதுவும் தவறால விமர்சிக்கல. இது குடும்ப பிரச்சனை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ஸிங் அந்த அம்மாவுக்கு. சரிங்களா?
இதுவும் கடந்து போகும். இது அவர் சமாளிப்பார். இது அரசியல் வேறு, குடும்பம் வேறு. தயவு செய்து நான் சொல்றது என்னன்னா, யாரும் இதை பற்றி விவாதிக்காதீங்க. நான் தயவு செய்து சொல்றேன், யாரும் விவாதிக்காதீங்க. இது எல்லாரும் கூட அடுத்தவங்க விட்டு ஜன்னலை எட்டி பார்க்காதீங்க, தப்பு. அப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்காது. புரியுதுங்களா? நான் அதை தான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, உன்னுள் ஒருவன் முத்தமனாக இருப்பின் முதல் கல்லை எறினேன். நீ புத்தனா காந்தியா இயேசுவான்னு கேட்டல, அதை வச்சு தான் காட்டேன். புரியுதுங்களா? அதெல்லாம் நீ பேசி பாரு. பெண்கள்லாம் எவ்வளவு பேர் பேட்டி கொடுக்குறாங்க, எங்க அண்ணன்றாங்க. புரியுது? எங்க அண்ணன் இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாங்க. இதுதான் கள நிலவரம். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, நேத்து மாலை தான் இது வெளியே வருது. இன்னும் 24 மணி நேரம் ஆகல, ஒன்றும் எடுப்படலையே, பேச்சே இல்லையே, அப்படியே சால்வ் ஆயிடுச்சு. ஏங்க இது எதுக்கு பண்றாங்க, ஏன் பண்றாங்க? இது மூலமா பண்றவங்களுக்கு திமுகவுக்கு மைனஸ் தாங்க. இது இவருக்கு நெருக்கடி கொடுக்க திமுக மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தலிலே சந்திக்கும். அவங்க எதிர்பார்க்காத பின்னடைவெல்லாம் சந்திப்பாங்க நீங்க அவருக்கு நெருக்கடி கொடுக்க. சரிங்களா? அவங்க வந்து ரொம்ப அச்சத்தின் உச்சியில இருக்கிறாங்க. அவங்க எப்படியாவது உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிடணும், எப்படியாவது திமுக வந்து இதெல்லாம் வச்சு பண்ணாத, வா வெளியே வந்து பேசு. புரியுதா? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. கடன் வட்டி மட்டுமே நம்ம 50,000-60,000 கோடி வருஷத்துக்கு கட்டுறோம். ஒரு வருஷத்துக்கு கல்விக்கு ஒதுக்குற நிதியே 50,000 கோடி தான். சரியா? அந்த 50,000 கோடியும் உருப்படியா போய் சேரல. பள்ளி சுவர் சரியில்லை, பெண்களுக்கு பாத்ரூமுக்கு கதவு இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, குழந்தைகள் பல பள்ளிக்கூடங்கள்ல மரத்தடியில பள்ளிக்கூடம் நடக்குது. சரியா? போக்குவரத்து சரியில்லை, பஸ் சரியா இல்லை, தள்ளுற நிலைமையில பஸ் இருக்குது, டயர் சரியில்லை, ரோடு சரியில்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் இதுதாங்க மக்கள் பிரச்சனை. இதை பத்தி பேசுங்க. நாடு இந்த அளவுக்கு போயின்னு இருக்குது, மருத்துவ வசதி இல்லையே. சரிங்களா? அதெல்லாம் யோசி. மருத்துவம் சிறப்பான மருத்துவம் தான். சிறப்பான மருத்துவம் ஏன்டா அப்போலோகம் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க? வாங்கலாம். எங்க நல்ல கண்ணு ஐயா படுத்த மாதிரி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கலாம். வரீங்களா? அதில் எப்படி வர முடியும்? பள்ளிக்கூடங்கள்லாம் சிறப்பாக தான். அரசு பள்ளியெல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னா ஏன் மாணவர்களுடைய குறைஞ்சிக்கிட்டே வராங்க? பல லட்சம் மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்களே. அதை தரம் உயர்த்த பாருங்க. தரமாக தான் இருக்குதுன்னா உன் பிள்ளைய போற அதில் சேரு பார்க்கலாம். சேப்பியா? இதை பத்தி பேசுங்க. மக்களுக்கான அரசியலை பேசுங்க சார். விஜய் வந்தா மக்களுக்கு என்ன செய்வார்? புரியுதுங்களா? அதை பத்தி பேசணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல். இதெல்லாம் பேசி நேரத்தை வீணக்கூடாது, வேஸ்ட் டைம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போவும் போயிட்டு இருக்கு. நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து போயிட்டு இருக்குது. ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. ஆனால் தாவேக்கா சைடு வந்து பேசுறீங்களான்னு கிறிஸ்துவர்கிட்ட கேட்கும்போது கூட அவர் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை, பேசலன்னு சொல்லவும் இல்லை. கேள்வியும் நானே, பதிலும் நானே. தாவேக்கா எங்க கிட்ட பேசுறதுன்னு யார் சொல்லிச்சு? கிறிஸ்துவங்கிறதா சொன்னார். தாவேக்கா சொல்லிச்சா? இல்லை, அவரே பேசுறாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் அவரே திமுக கிட்ட பேசுறாரு. தாவேக்கா தரப்புல இருந்து ஏதாவது வந்துதா? இல்ல. இப்ப தலைவர் பேசல, விஜய் பேசல, பொதுச் செயலாளர் பேசினாரா? இல்ல அவருக்கு ஆதவர்ஜனா பேசினாரா? இல்ல நிர்மல்குமார் பேசினாரா? இல்ல அவரு ஜான் ஆரோக்கியசாமி அவர் பேசினாரா? யாராயிலும் பேசுறாங்களா? அந்த தாவேக்கோட செய்தி தொடர்பாளர்கள் பேசுனாங்களா? இல்ல. ராஜ்மோகன் பேசுற யாராவது பேசுனாங்களா? காங்கிரஸ் கட்சிக்காரர் சொல்றாரு தாவேக்கா எங்க கிட்ட பேசிச்சுன்னு அவரே சொல்றாரு. அவரே போனாரு. எந்த பர்சன் பேசுனாங்க, யார் பேசுறாங்க, அதெல்லாம் சொல்லணும்ல. இப்ப திமுக கிட்ட பேசுங்க சார். திமுக காங்கிரஸ் கட்சியை விடாது. காங்கிரஸ் கட்சி திமுக விடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டுக்குது. அது 2011 கருதுறேன். சரிங்களா? 2011 கருதுறேன். அவங்க மிகப்பெரிய நெருக்கடியை திமுக அந்த தேர்தலில் சந்திச்சது. கீழ்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மேல்தளத்தில் வந்து கருணாநிதியுடைய மனைவி தயாலாபாவோட வந்து பேச்சுவார்த்தை நடந்துன்னு போயின்னு இருந்தது. சரிங்களா? இந்த சிபிஐ ரைடு நடந்தது அறிவாலயத்தில். கருணாநிதிக்கு நெருக்கடி கொடுத்து 63 சீட்டை காங்கிரஸ் வாங்கச்சுன்னு பேசினாங்க. அந்த தேர்தல் 5 தான் காங்கிரஸ் ஜெயிச்சுது. திமுக அந்த தேர்தலில் தோத்துது. அதுக்கப்புறம் கருணாநிதி நான் சொன்னார், கூடாய் நட்பு கேடாய் அமைந்ததுன்னு சொன்னார். காங்கிரஸை குதிரை குப்புற தள்ளிது மட்டுமல்ல குழியும் பறித்ததுன்னு சொன்னார். 2014 காங்கிரஸ் திமுக தனித்து போட்டிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனியாக போயிடுச்சு. 2014 தமிழ்நாடு முழுதும் திமுக படுதோல்வி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்தது. காங்கிரஸ் இல்லாமல் சந்தித்த தேர்தல். இதுவரையில திமுக வெற்றி பெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ் அவரோடு இருந்திருக்கிறது. சரியா? அதனால திமுக காங்கிரஸை விடாது. நான் ஆரம்பத்தில் சொல்லினுக்கிறேன். ஆனா காங்கிரஸ் திமுக விடணும், அதுதான் அவங்களுக்கு நல்லது. காங்கிரஸ் கட்சி ரொம்ப படு மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருக்குது. சரிங்களா? ஒருவேளை காங்கிரஸ் விடாத, எங்களுக்கு இவனை விட்டா ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் நெருக்கமா போய் கூட்டணி அமைத்தாலும் தோல்விதான் இந்த தேர்தலில் கிடைக்கும். இந்த தேர்தல் தளபதி விஜய் அவர்கள் சொல்வது போல வித்தியாசமான தேர்தல். 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை
நடைபெறுகிற தேர்தல்னு சொல்றாரு பாருங்க. இது 5 வருஷத்துக்கு வர தேர்தல் கிடையாது, ரொம்ப வித்தியாசமான தேர்தல். இல்லைன்னா ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவங்க போய் திமுக சேருவானா? அதான் கேட்க வந்தேன். காங்கிரஸ் வேணான்றதுக்காக தானே தேமுதிக இப்போ நேத்திக்கு வந்து ஓபிஎஸ் வந்து சேர்ந்து 3 முறை முதலமைச்சர், ஒரு டீ கடை வச்சிருந்த உன்ன ஒரு முதலமைச்சராக அழகு பார்த்தாங்க புரட்சி தலைவி அம்மா. உன்னை பரதன்ற அளவுகள்லாம் சொன்னாங்க. நீ அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தா கூட உனக்கு ஒரு கௌரவம், ஒரு பேர் இருந்திருக்கும். புரியுதா? நீ எப்படி உனக்கு மனசாட்சி வந்து அந்த அம்மாவுடைய படத்தை நீ வந்து எடுத்துட்டு கார்ல ஸ்டாலின் படத்தை நீ வச்சே, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நம்பிக்கை துரோகத்துக்கு இப்ப ஏன்டா நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் கூட பண்ணுவீங்களா? என்னவோ நடக்குது இந்த தேர்தலில், எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது இந்த தேர்தலில். அப்பா பயங்கரமாகுது. இப்படி அரசியல் வெறி பிடிச்சி அலையறீங்க, அரசியல் அரிப்பட்டு அறியறீங்க. நீங்களே தான் பதவியில் இருக்கணுமா? இந்த வயசான காலத்தில் கூட உங்களால முடியல. அவ்வளோ ருசியட்டு போயிருக்குது உங்களுக்கு அந்த அரசியல். எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், இன்னும் 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 இருக்கிறீங்க. மக்களுக்கு சேவை பண்ணணுன்ற எண்ணம் கிடையாது, அதிகார வெறி பிடிச்சி அலையறீங்க. ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறான், ஒண்ணுமே அனுபவிக்கல, அவன் போனான்னா அவனை கையெடுத்து தாராளமாக போகலாம், தப்பே கிடையாது. புரியுதுங்களா? நான் காலம் பூரா உழைச்சேன், எனக்கு அங்கீகாரம் இல்லை, என்னை இவன் காலம் பூரா என்னை ஒரு வேலைக்காரனாக தான் நடத்துறான்னா முடிவு எடுக்கலாம். நீங்கள்லாம் அனுபவிச்சவங்க எப்படி வெளியே போறீங்க? சரிங்களா? அதுவும் நீ 3 முறை முதலமைச்சராக இருந்தேன், சரிங்களா? அதெல்லாம் அவரை பற்றிலாம் பேசி அந்த அளவுக்குலாம் எவ்வளோ நடக்குது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலை தளபதி சேர்த்ததுனால வந்து திமுகவுக்கு ஒரு மைனஸ் தான் மைனஸ்ங்க. திமுக சந்தர்ப்பவாதிகளின் கூட்டணி, துரோகத்தின் மொத்த உருவமாக இன்றைக்கு திமுக கூட்டணி இருக்கிறது. வைகோ, திருமாவளவன், திமுக, இப்போ இவங்க அதை போற ஓபிஎஸ், இன்னும் போயிருக்கிற வைத்தியலிங்கம், எல்லாம் துரோகத்தின் கூட்டணி. காங்கிரஸை அப்படியே திமுக கத்திய மறைச்சு வச்சுருக்கிறான், காங்கிரஸை குத்துறதுக்கு. சரிங்களா? ஆனா அதுக்கான நேரம் இது இல்லைன்னு காத்துனுங்க. இந்த தேர்தல் முடிட்டா மவனை, அடுத்த உள்ளாட்சி தேர்தலையும் உன்னோட கூட்டணி கிடையாது, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் உன்னோட கூட்டணி கிடையாது. தேர்தல் முடிஞ்சவன அவங்க முதல்ல போட போறது காங்கிரஸ் தான். இதை காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் வேட்பாளர்கள்லாம் ஒரு வேளை திமுக கூட்டணி வச்சா திமுக அவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க, உண்மையா வேலை பார்க்க மாட்டாங்க. 2 கட்சி தொண்டர்களுடைய பிரிஞ்சு போச்சு. சரிங்களா? பிரிஞ்சு போச்சு. ஒரு கூடாய் நட்பு கேடாய் அமையும் கருணாநிதி சொன்னார்ல, அந்த மாதிரி கூடா நட்பா தான் இருக்குது. அதே கூடா நட்பா தான் பிஜேபியும் அதிமுகவும். அதேதான், 2 தொண்டனும் ஒன்றும் ஆகல. இப்போ நாளைக்கு கூட மோடி பேசுற மீட்டிங்ல பாருங்க, மதுரையில பெரியார் படத்தை வச்சிருக்கிறானுங்க. பெரியார காலம் பூரா எதிர்க்கிறது பிஜேபி கூட்டம், அங்க பெரியார் படம் வச்சு அதுல புரிஞ்சுங்க, அது ஒரு கருவாட்டு சாம்பார் மாதிரி. இது சாம்பார் பிஜேபி, இது கருவாடு இல்ல மீன், ஏதாவது ஒன்று எடுத்துங்க, கலந்து வைக்கிறானுங்க. சரிங்களா? இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் இது இருக்குது. இந்த 50 ஆண்டுகள் ஒரு முறை தேர்தல் மாதிரி வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் சொன்னது போல இது நேர்மைக்கும் ஊழலுக்குமான போர். புரியுதுங்களா? இது வந்து சத்தியத்திற்கும் தர்மத்திற்குமான போட்டி, இது நியாயத்திற்கும் அநியாயத்திற்குமான யுத்தம். சரிங்களா? இது வந்து தூய சக்திக்கும் தீய சக்திக்குமாக இருக்கிற ஒரு களம். நிச்சயம் இந்த களத்தில் விஜய் வெற்றி பெறுவார். இதெல்லாம் அவரை ஒன்றும் செய்யாது, யாரும் கவலைப்படவானா, நான் வரேன். அதுதான் அவர் சொன்னார் பாருங்க, நான் வரேன், அதுதான் நடக்கும். கண்டிப்பாக சார். இன்னொரு நேர்காணலில் நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்கலாம். மிக்க நன்றி. நன்றி.